யோ, ஏன் அப்படி உட்காந்துருக்க வீட்டு வாசல் முன்னாடி? என்னம்மா வாசலை கூட்டணுமா? கூட்டி விட்டேம்மா. எங்க கூட்டி விட்டுருக்க? கூட்டின மாதிரியே தெரியல. ஒன்னத்துக்கு லாய்க்கலையா நீ? யோ, உன்கிட்ட கத்தி கத்தியே என் தொண்டை தண்ணியெல்லாம் வத்தி போதியா? மா, ஏமா திட்டிக்கிட்டே இருக்க? நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டேம்மா. என்னத்த எல்லா வேலையும் முடிச்சா? எல்லா வேலையும் அரைகுறை தான். நான் போய் போய் திரும்பி திரும்பி பண்ண வேண்டியதா இருக்குது. ஒன்னத்துக்கு லாய்க்கலையா நீ? ஏமா அப்படி என்னை திட்டிக்கிட்டே இருக்க? இதே என் காதலியை கல்யாணம் முடிச்சிருந்தா இப்படிலாம் திட்டுவாளா? அன்பா பாசமா இருந்திருப்பா. கிழிச்சிருப்பா கிழிச்சு. மா, இப்படிலாம் பேசாதம்மா. யோ, அப்படிதான் பேசுவேன், அப்படிதான் பேசுவேன். என்ன பண்ணுவேன்? உனக்கெல்லாம் காதல் ஒரு கேடு, கல்யாணம் ஒரு கேடு. போயா முதல்ல. ஏமா, உனக்கு பொழுது போலேன்னு என்னைய போட்டு திட்டிக்கிட்டே இருக்கமா நீ? யோ, எனக்கு பொழுது போலேனாலும் உனைய தான் திட்டுவேன், பொழுது போனாலும் உனைய தான் திட்டுவேன். முதல்ல போய் தொலையா, என் கண்ணு முன்னாடி நிக்காத. டென்ஷன் ஆகுது. சே, இந்நேரம் நான் என் காதலியை கல்யாணம் முடிச்சிருந்தா நான் எவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்பேன். ஏன் முடிச்சிருக்க வேண்டியதானே உன் காதலிய? எப்படி முடிக்க முடியும்? அவ தான் செத்து போயிட்டாளே. அப்புறம் உனையெல்லாம் காதலிச்சா செத்துதான் போவா. யோ, இப்ப நீங்க நின்னுக்கிட்டு என்னைய ரொம்ப டென்ஷன் ஆக்கிட்டு இருக்க. என் கண்ணு முன்னாடி நிக்காத, ஒழுங்கா போயிரு. நான் போய் என் காதலியோட தான் வருவேன். காலையிலேயே இந்த காது கேட்காத டமாரம் என்னைய பாடாத படுத்துது. யோ சின்ன மம்முட்டி, என்ன இந்த பக்கம் போய்கிட்டு இருக்க? வீடு இந்த பக்கம் இருக்க. சுப்பு. ஐயோ, இந்த ஆள்கிட்ட சத்தமா வேற பேசணுமே. யோ மம்புட்டி, என்ன இந்த பக்கம் போய்கிட்டு இருக்க? டேய், ஏன்டா அப்படி கத்துறா? என்னது கத்துறனா? உனக்கு கேட்க வேணாமா? சரி, அதை விடு. ஏன் மூஞ்சி இவ்வளவு வாட்டமா இருக்கு? இந்நேரம் நீ வீட்டுல சோறுல ஆக்கிட்டு இருந்திருப்ப. டேய், அதெல்லாம் எல்லா வேலையும் முடிச்சுட்டேன்டா சுப்பு. அதானே சின்ன மாமியா எப்படி விடும்? தூக்கி போட்டுல மிதிச்சு போடுவானியா? டேய் சும்மாரு, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அது என்ன வேலை ஆபீசர்? சொல்லுங்க. அது வந்து வந்து யோ மம்முட்டி, சீக்கிரமா சொல்லியா? வந்து போய் நீ இழுத்துக்கிட்டு கிடக்குற. இல்லடா, என் மொண்டாட்டி என்னை திட்டிக்கிட்டே இருக்கால, அதுக்கு நான் இன்னைக்கு ஒரு முடிவு கட்ட போறேன்டா. என்ன பண்ண போற? நான் என் பழைய காதலியை போய் பார்த்து வீட்டுக்கு கூட்டிட்டு வர போறேன். என்ன இந்த ஆளு வழக்கத்துக்கு மாற ரொம்ப உளருதே. மாமியா ரொம்ப வெளுத்துருச்சோ, மூளைகளை குழம்பு போச்சோ என்னன்னு தெரியலையே. யோ சின்ன மாமனாரே, என்ன லூஸ் மாதிரி வளரிக்கிட்டு இருக்க? டேய், நான் அஜாமா தாண்டா சொல்றேன். நான் போய் என் செத்து போன காதலிய வீட்டுக்கு கூட்டு வர போறேன். என்னது செத்து போன காதலியா? யோ, தேவையில்லாத வேலை ஏதாவது பார்க்காதயா? டேய், நீ தள்ளுற. யோ சொன்னா கேளியா, நில்லியா, போகாதையா? டேய் போட, நான் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன். நான் போய் என்னோட ரம்பைய வீட்டுக்கு கூட்டிட்டு வரதான் போறேன். இந்த ஆளுக்கு பெரிய இந்திரன் நினப்பு. ரம்பைய கூப்பிட போறாரு, ரம்பைய. யோ நின்னு தொலையா, போகாதையா? உன்னைய காணோம்னா என்னையதையா தேட சொல்லுவாங்க. யோ சொன்னா கேளியா? டேய் போட. ஐயோ, இந்த ஆளு சொல்ல சொல்ல போய்கிட்டு இருக்கு. எப்படியாவது இழுத்து கொண்டு போய் வீட்டுல விடணும். பின்னாடியே போவான். யோ என்னையா சுடுகாட்டு கூட்டு வந்திருக்க? டேய், இது சுடுகாடுன்னு சொல்லாதடா, என் தேவதை குடியிருக்க கோயில்டா அது. என்னது கோயிலா? யோ உனக்கு நிஜமாவே புத்திதாயா பேதலிச்சு போச்சு. சின்ன மாமனாரே, சொன்னா கேளு, வா வீட்டுக்கு போலாம். டேய், நான் இனிமே வீட்டுக்கு வரமாட்டேன்டா. என் ரம்பையோட தான்டா வருவேன் வீட்டுக்கு. என் மம்முட்டி, சும்மா ஏதாவது லூஸ் மாதிரி வளரிக்கிட்டு இருக்காத. ஒழுங்காவே வீட்டுக்கு போலாம். வயசான காலத்துல ஏன் அக்கப்போர் பண்ணிக்கிட்டு இருக்க? நான் வரமாட்டேன்டா. ரம்பா ரம்பா, வாரம்பா, நம்ம சேர்ந்து வாழலாம். ரம்பா வாரம்பா, நம்ம வீட்டுக்கு போலாம். ரம்பா வந்துரு, ரம்பா வந்துரு. ரம்பா, உன்னைய கல்யாணம் பண்ணியிருக்கணும். நான் ஒரு அரக்கிய கல்யாணம் பண்ணி என் வாழ்க்கையே போச்சு. ரம்பா போச்சு. இன்னும் ஒரு நொடி நம்ம இங்க நிக்க கூடாது. ஓடிடு சுப்பு. இந்த ஆளு எக்கேட கெட்டு போறேன். ரம்பைய கூட்டு வந்தாலும் சரி, ஊர்வசியை கூட்டு வந்தாலும் சரி. ரம்பா ரம்பா, வாரம்பா வாரம்பா. ஏங்க, என்னைய பிரிஞ்சு நீங்க அவ்வளோ கஷ்டமா பட்டீங்க. நான் வந்துட்டேங்க, உங்க ரம்பா வந்துட்டேங்க. ரம்பா வந்துட்டியா? ரம்பா வந்துட்டியா? ரம்பா வாரம்பா, நம்ம வீட்டுக்கு போலாம். சரிங்க, நான் கண்டிப்பா உங்க கூட தாங்க வருவேன்.
நீங்க இவ்வளோ மனவேதனையில இருக்கும்போது அதுக்கு மருந்து போடுற மருந்தா வருவீங்க. ரம்பா, உன் குரலை கேட்க எவ்வளவு இனிமையா இருக்கு. வாரம்பா, நம்ம வீட்டுக்கு போலாம். ஆமாங்க. என்ன இந்த ஆள் யார் கூட பேசிக்கிட்டு இருக்கான்னு தெரியல. யோ, என்னது இது? பேய் மாதிரி தெரியுது. யோ, எந்திரிச்சுக்கிட்டு வாயா, வா. யோ, என்னது அது? ஏதோ உட்காந்துருக்கு. எதுமா? யோ, உனக்கு பின்னாடி தான் உட்காந்துருக்கு. உனக்கு தெரியுதா தெரியலையா? ஓ, இதுவாமா? இது என்னோட ரம்பைமா. என்னது ரம்பையா? யோ, என்னத்தையா கூட்டிட்டு வந்து வீட்டில் உட்கார வச்சிருக்க? நான் தான் காலையிலே சொல்லிட்டு தானே போனேன், என்னோட இறந்து போன காதலிய நான் திரும்படியும் கூட்டிட்டு வர போறேன்னு. யோ, காது கேட்காத டமாரம், என்ன வேலையை பார்த்து வச்சிருக்க? இரு, நான் போய் எங்க அக்கா மாமா என் மகளெல்லாம் கூட்டிட்டு வரேன். உன்னை என்ன பண்றேன்னு மட்டும் பாரியா. உங்க மனைவி உங்க மேல ரொம்ப கோவப்படுறாங்க போல. என்னதுமா? ஏக்கா, ஏக்கா, தங்கச்சி, என்னடி ஆச்சு? ஏன்டி இப்படி ஓடி வர? சித்தி, என்ன சித்தி ஆச்சு? ஏக்கா, ஏக்கா, இந்த செவிட்டு பைய ஒரு பேய கொண்டாந்து வீட்டுல வச்சிருக்கியாக்கா. என்னடி சொல்ற? கொழுந்தனாரா? ஆமாக்கா, அந்த நாருதாக்கா, அவன் செஞ்ச வேலைதாக்கா. நான் திட்டுறேன்னு சொல்லி போய் பேய கூட்டிட்டு வந்து வீட்டுல வச்சிருக்கியாக்கா. ஐயய்ய, என்ன சித்தி சொல்ற? ஒண்ணுமே புரியல. சுந்தரி, நீ நேர்லயே வந்து பாரு. சுந்தரி, நேர்லயே வந்து பாரு. தங்கச்சி, பயப்படாத பயப்படாத, என்னன்னு பார்க்கலாம். என்னம்மா, என் தம்பியா அப்படி பண்ண? அதான் இவ்வளவு நேரம் என் தங்கச்சி சொல்லிக்கிட்டு இருக்கால. என்ன இங்கிலீஷ்லயா சொன்னா? தமிழ்ல தானே சொன்னா? உனக்கு புரியாதா திரும்படி கேட்குற கேள்வி? அமைதியா இரு, எங்களுக்கு தெரியலாம். சுந்தரி, உன் புருஷன் எங்க சுந்தரி? சித்தி, அந்த ஆள் வீட்டுக்குள்ளதான் சித்தி இருக்கு. சுந்தரி, உன் புருஷன்ட்ட சொல்லி எப்படியாவது அந்த பேய் ஓட்டுற வேலையை பார்க்கணும் சுந்தரி. அவன் தான் திருத்திரம் பிடிச்சவன், ஏதாவது செய்வான். ஆமா ஆமா, இந்த உலகத்துல நடக்கிற பிராடு வேலை பூரா அவனுக்கு தெரியுமே. சரி சித்தி, வா அந்த ஆள்கிட்ட போய் பேசலாம். சுப்பு மாப்பிள, சுப்பு மாப்பிள. என்னங்கடா அது? ரொம்ப பம்புறாங்க. என்னது? சுப்பு தான் இருக்கேன், மாப்பிள்ளையெல்லாம் இங்கே இல்லை. தங்கச்சி, மாப்பிள்ளைக்கு எப்பயுமே விளையாட்டு தான். ஏன், ஏதாவது வேலை நடக்கணுமா என்னால? மாப்பிள்ள, அது வேற ஒன்றும் இல்லை மாப்பிள்ள. இந்த என் புருஷன் இந்த செவிட்டு பைய ஒரு பேயை கொண்டாந்து வீட்டில் வச்சிருக்கேன் மாப்பிள்ள. அதை என்ன செய்யறது என்னன்னு ஒன்றும் புரியல. பாரியா சின்ன மாப்பிட்டியா, நான் கூட என்னமோல நினைச்சேன், கடைசியில் ரம்பாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருச்சு அந்த ஆளு. ஏமா, நீ இங்கிட்டு வா, நான் பேசுறேன். ஏங்க, எப்படியாவது எங்க சித்தி வீட்டில் இருக்க பேய ஓட்டணுங்க. உங்களுக்கு என்னங்க வேணும்? பரோட்டா வாங்கிட்டு வர சொல்லவா, இல்லை பிரியாணி வாங்கிட்டு வர சொல்லவா? சொல்லுங்க, வாங்கிட்டு வர சொல்றேன். என்னடா அது? பழைய சோறு போடவே 10 தடவை யோசிப்பா, இப்போ பிரியாணி வாங்கி தரேங்கிறா. சொல்லு சொல்லு, எதையாவது சொல்லி விடு. சுபு, உன் காட்டில் மழை தான் போல. அப்பா, போய் உங்க மாப்பிள்ளைக்கு 4 பரோட்டா, பிரியாணி, அப்புறம் முட்டை வாங்கிட்டு வாங்கப்பா, ஆம்லேட்டு. சரிம்மா, வேற ஏதாவது வேணுமா? அப்பா, அவருக்கு இந்த சில்லினா பிடிக்கும், அதுவும் வாங்கிட்டு வந்துருங்க. ஆமா ஆமா, மாப்பிள்ளைக்கு கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுங்க. யோ, கேட்டுக்கிட்டே நிக்காத, போய் மருமனுக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கிட்டு வா போ. சரிம்மா சரிம்மா, இந்த உடனே கிளம்புறேம்மா. என்ன சுந்தரி, இன்னைக்கு பாசம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஏங்க, உங்க மேல எப்பவுமே எனக்கு அன்பு, பாசம், பரிவு எல்லாம் நிறையா தாங்க இருக்கு. நம்பிட்டேன். மாப்பிள்ள, கொஞ்சம் என் வீட்டு வரைக்கும் வாங்க மாப்பிள்ள, வந்து அந்த பேய ஏதாவது செஞ்சு ஓட்டி விடுங்க மாப்பிள்ள. சி, இவங்கிட்ட எல்லாம் கெஞ்சிக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. பெரிய மாமியா, ஏதோ அங்கிட்டு திரும்பி முணங்குற மாதிரி இருக்கு. ஐயா மாப்பிள்ள, உங்களுக்கு வேற ஏதாவது செஞ்சு தரலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் மாப்பிள்ள. ஏங்க வாங்க, சித்தி வீட்டு வரைக்கும் போய் ஏதாவது பண்ணிட்டு வருவோம். எங்க சித்திய பார்க்கவே பாவமா இருக்குங்க. இரு, ஒன்றும் பண்ண வேணாம். பேய் அதாவே இன்னும் 1 மணி நேரத்தில் போயிடும். அது எப்படி மாப்பிள்ள போகும்? சின்னத்த, அதெல்லாம் சின்ன மாமனாரோட மகிமை. ஏங்க, என்னங்க சொல்றீங்க? ஒண்ணுமே புரியல. நான் அதை சொன்னா உங்களுக்கு புரியாது, நேரில் பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். சின்னத்த வீட்டுக்கு போலாம், எல்லாரும் கிளம்புங்க. சுந்தரி, எப்படியாவது அந்த பேய் போயிரும்ல சுந்தரி. சித்தி, நீ ஒன்றும் வருத்தப்படாத சித்தி, அதான் இந்த ஆளை கூட்டிட்டு போறோம்ல, ஏதாவது செஞ்சு பேய ஓட்டி விட்டுருவேன். சரி சுந்தரி, சரி சுந்தரி. சரி, அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். சரி சித்தி, பரப்பலாம். ஏங்க வாங்க.
எல்லாரும் இப்படியே கேளுங்க என்ன நடக்குதுன்னு. ரம்பா ரம்பா, நீ எவ்வளோ அழகு. சுந்தரி, உங்க சித்தப்பனுக்கு உண்மையிலே பைத்தியம்தான் பிடிச்சி போச்சு. அது மூஞ்சிய பாரு, பார்க்கவே பயமா கிடக்கு. அதான் அழகுங்கிறானே, இந்த ஆளை என்னதான் பண்றது? ஏங்க என்னைய உங்களுக்கு எந்த அளவுங்க பிடிக்கும்? எனக்கு பிடிக்கும், லட்டு பிடிக்கும், குலோப் ஜாமுன் பிடிக்கும். அப்போ இந்த தீபாவளிக்கு செய்வாங்கல்ல, அது என்னது, அதிரசம், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏங்க நம்ம காதலிச்ச நாள்லாம் ரொம்ப அழகான நாட்கள்ல. ஆமா, நம்ம ஊரு எவ்வளோ அழகா இருக்கும். எனக்கு நம்ம ஊரை விட்டு வெளியே வரதே பிடிக்காதுன்னா பாத்துக்க. சுந்தரி, அந்த பிஏ என்ன கேட்டுக்கிட்டு இருக்கு, உங்க சித்தப்பன் என்ன பதில் சொல்றாரு பாரு. டேய் சுப்பு, கொஞ்ச நேரத்துக்கு பேசாம இருடா. என்ன பேசுறாங்கன்னு கேட்கவே மாட்டேங்குது. கேட்டா மட்டும் உடனே போய் பதில் சொல்லிடுவியா? பேசாம இருயா. இந்த பைத்தியக்கார பையில வச்சுக்கிட்டு எனக்கு பெரிய மிசையா கிடக்குது. என்னைய இப்படி ஆக்கிவிட்டானே. சித்தி விடு சித்தி, கவலைப்படாத, என்ன பேசுறாங்கன்னு கேளு. ஏங்க என்னோட ஞாபகம் உங்களுக்கு திடீர்னு எப்படிங்க வந்துச்சு? என்னைய வந்து கூட்டிட்டு வந்துட்டீங்க. ரம்பா, காலையிலேயே வீடு வாசலாம் கூட்டி சுத்தப்படுத்திட்டேனே, ஏன் தூசியாவா இருக்க? ஐய, என்ன நம்ம ஒன்று சொன்ன இந்த ஆள் வேற சொல்லிக்கிட்டு இருக்காரு. ரம்பா, நம்மளை பத்தி ஏதாவது பேசுறம்பா? நான் நம்மளை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தேன், உங்களுக்கு தான் காது கேட்கல. ஆமா ரம்பா, நம்மளை பார்த்துட்டு தான் போனா என் பொண்டாட்டி. அடங்க டேய். சின்ன மம்பட்டி பேய கோவப்படுத்திருச்சு. சரி, இன்னும் பேய் வெளியே போயிடும். ரம்பா ரம்பா, யோ நிறுத்தியா? வந்ததுல இருந்து 1000 தடவை சொல்லிட்ட ரம்பா ரம்பான்னு. கொடுக்கமுன்னா எனக்கு உயிரே போகுது. ரம்பா ரம்பா, என் காதலி ரம்பா. நல்ல வேலை, உன்னைய காதலிச்சோட செத்து போயிட்டேன். கல்யாணம் முடிச்சிருந்தேன், உன்னைய கொன்னு விட்டுருப்பேன், கொன்னு. என்ன ரம்பா, கொள்ளு வேணுமா? வாங்கிட்டு வரவா? என்னது, கொல்லு வாங்கிட்டு வரியா? யோ, நான் இப்போ உன்னைய கொல்ல போறேன் பாரு. ஏறம்பா, பருப்பிமா வேணும்? சரி, வாங்கிட்டு வரேன். இங்கே பாரியா, உன் பொண்டாட்டினாவும் உன்னை எவ்வளோ நாள் வச்சுக்கிட்டு இருக்கா. நானா இருந்திருந்தேன், தூக்கி போட்டு மிதிச்சிருப்பேன், மிதிச்சு. நான் போயிட்டு வரேன். ரம்பா போகாத ரம்பா, என்னை விட்டுட்டு போகாத ரம்பா. அட போயாயோ. ஏண்டி, எப்படி இவங்க கூட எல்லாம் நீ வாழ்ற? ஒரு அரை மணி நேரம் கூட இருக்க முடியல என்னால. பேசியே மனுஷனை கொன்றுவான் போல. இவங்க கூட இத்தனை வருஷம் வாழ்ந்திருக்க, உனக்கெல்லாம் அவார்டு தாண்டி கொடுக்கணும். ரம்பா ரம்பா, ஐயோ படுவாவி, இவன் நம்மளை விடமாட்டேன் போலையே. நல்ல வேலை, காதலிச்சோட போயிட்டேன். இவனை கல்யாணம் முடிச்சிருந்தேன், என்ன கதியா இருக்கும் என் வாழ்க்கை. முதல்ல இந்த இடத்த காலி பண்ணணும். நான் போயிட்டு வரேன். என்னம்மா, ரம்பா போயிருச்சா? யோ சின்ன மாமனாரு, உன்னைய பார்த்து அந்த பேயே பயந்து ஓடிடுச்சியா? என்னடா சொல்ற தம்பி? ஏ தம்பி இப்படி பண்ற? அண்ணே, நான் ஒண்ணுமே பண்ணலேனே. அதானே, அவங்க அண்ணன் சொல்லிட்டா மட்டும் உடனே காது கேட்டுரும். இந்த காது கேட்காத டமாரத்துக்கு கொஞ்ச நேரத்துல என்ன பாடுபடுத்தி விட்டான். சரி சரி சுந்தரி. என்னாயா? என்ன சுந்தரி, என்னயான்னு கேக்குற? எங்க புரோட்டா பிரியாணிலாம் வாங்கி வச்சிருக்கீங்க? சாப்பிட வேணாமா? இங்கே சாப்பிட்டு போயிடலாம். இப்போ நீ என்ன செஞ்சுட்டேன்னு சாப்பிட கிளம்பிட்ட? உங்க சித்தப்பாவை காப்பாத்திருக்கேன்ல. யாரு நீ காப்பாத்தின? வந்து நின்று வேடிக்கை பார்த்துட்டு காப்பாத்தினேன்னு பொய்யா பேசிக்கிட்டு இருக்க? ஆமா, வாயை திறந்தாவே இவன் பொய் தான் பேசுவான். ஆமாக்கா, பிராடுக்கார பைய. என்னது பிராடுக்காரனா? ஏன் சின்ன மாமியா, என்ன இவ்வளோ நேரம் என்னைய மாப்பிள்ள மாப்பிள்ளன்ட்டு இப்போ மரியாதைலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஆமாம் ஆமாம், மரியாதை. இவனுக்கு மரியாதை கொடுத்துட்டாலும். சுந்தரி, ஒழுங்கா எனக்கு வாங்கினதை கொடுத்துருங்க சுந்தரி. யோ, அதெல்லாம் தர முடியாது, போயா. அம்மா, சித்தி வாங்க, அங்கே போகலாம். அங்கே போய் சாப்பிட்டு அப்புறமேட்டுக்கு எல்லாரும் வீட்டுக்கு போவீங்க. சரி சுந்தரி. அப்பா, எல்லாம் சூடாக தானே வாங்கி வச்சிருக்கீங்க? அதெல்லாம் எல்லாம் சுட சுட இருக்குமா? சரி, எல்லாரும் வாங்க போகலாம். சே, கடைசியில் அவங்க வேலையை காமிச்சிட்டாங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு ஒரு வேலையாகன்னா மாப்பிள்ளையும் பாங்க மருமையும் பாங்க. அதில் மட்டும் மனசு நம்ம தளர்ந்துடக்கூடாது. அவங்க வேலை முடிஞ்சதும் போடா வாடா பிராடுக்காரா என்னென்ன பேச்சு. ஆனால் என் சின்ன மாமனார் பெரிய ஆள் தான் போல. குடும்பத்தையும் ஆட்டி வச்சுட்டேன். ஆட்டி அம்புட்டு பேரும்
பயந்துல போயிட்டாங்க. சரிங்க மக்களே, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு கதையோட வரேன்.